திருச்சி இனாம் குளத்தூரில் உள்ள ஜே கல்லூரியில் இசையமைப்பாளர் இமானின் இசை கச்சேரி நடைபெறவிருந்த நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், என்ன நடந்தது? வணக்கம் கண்மணி. திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தூர் அருகே உள்ள ஜே பொறியியல் கல்லூரியில் தனியார் FM சார்பில் இசை கச்சேரி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இசையமைப்பாளர் இமான் கலந்து கொண்டு இசை கச்சேரி நடத்தியிருந்தார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இது குறித்தான விளம்பரமும் வெளியிடப்பட்டிருந்தது. ₹200 முதல் ₹1200 வரை அதற்கான டிக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டது. நேற்று மாலை சரியாக 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கல்லூரி மைதானத்தில் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து இருந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தீயணைப்பு வீரர்கள் அங்கு பணியில் இருந்தனர். இதனால் தீ விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த ஜெனரேட்டரை அணைத்தும் பின்னர் நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சி தொடங்கிய சில மணி துளிகளே பலத்த காற்று வீசியது. அதனைத் தொடர்ந்து மழையும் பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அதன் காரணமாக இசை கச்சேரி நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இமான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் அதனை தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.